பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பெந்தேகொஸ்தே ஞாயிறுக்கு முந்தைய ஞாயிறாகிய இம்மாதத்தின் 3வது ஞாயிறு தொழுகையை காணொளி வழியாக கண்டு ஆண்டவரை தொழுதிட ஆயத்தப்படுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே குன்னங்காடு ஆயர் மண்டல திருச்சபையின் சார்பிலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இருக்கிற இடங்களிலே இறைவன் நம்மை சந்தித்து ஆசீர்வதிப்பதற்கு துணையாக துதிப்பாடல் வழியாக இறைவனை போற்றுவோமாக. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோமாக. பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் தூதர்களால் போற்றப்படுகின்ற பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு கடவுளே, மாட்சிமை நிறைந்த மகிழ்வான மகிமை நிறைந்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இம்மாதத்தின் 3வது ஞாயிறை நாங்கள் காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உலகில் பலவிதமான தீமைகள் பெருகி எங்கள் தேசத்திலும் கொடிய தொற்று நோய் பரவியது நிமித்தமாக ஆண்டவரே, ஜனங்கள் கூடி ஆராதிப்பதற்கு முடியாத சூழலிலே இறை மக்களை இல்லங்களில் இருந்து கொண்டே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒன்றிணைப்பதற்காய் கடவுள் தந்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. முது பணியாளர்களாகிய நாங்கள் ஆண்டுடைய ஆலயத்தில் நின்று உம்மை மகிமைப்படுத்துவதை மது பிள்ளைகள் காணொளி வழியாக கண்டு இணைந்து இந்த தொழுகையில் பங்கு பெறுகின்ற போது தெய்வ மகிமை ஒவ்வொரு இல்லங்களையும் நிறைத்தருள வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். தேவரீர் இறங்கி ஒவ்வொரு இல்லங்களின் தமது பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. காணொளி வழியாக இந்த தொழுகையில் பங்கு பெறுகிற அத்தனை உமது பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட என் அப்பன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தொழுகையிலும் இடம்பெற இருக்கிற எல்லா பகுதிகளையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று உம் பாதம் பணிந்து கெஞ்சுகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கின்றோம், ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தந்தையே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கும்படியாக ஞான பாடலிலே 172வது பாடலை இருக்கிற இடங்களில் இருந்து கொண்டே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஞான பாடல் எண் 172. இறங்கும் தேவாவியே அடியார் ஆத்துமத்திலே பரத்தின் நன்மையை கொடும் மிகுந்த அன்பை ஊற்றிடும் என்னும் ஞானப்பாடல் 172 பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
ஆண்டவரை புகழ்ந்து பாடிய நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்க கேட்போம். இந்த நாளில் தரப்பட்ட திருமறை பகுதியில் நற்செய்தி பகுதியை மட்டும் இப்போது படிக்க நீங்கள் இணைந்து இல்லங்களில் இருந்து கொண்டு அந்த திருமறை பகுதியை இணைந்து படித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல் 49 வரை. லூக்கா 24 வசனங்கள் 44 முதல். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்தெழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க கேட்டோம். இந்த நேரத்திலே நாம் இணைந்து இருக்கிற இடங்களில் இருந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக, ஜெபிப்போமாக. எப்போதும் எங்கள் ஜெபத்தை கேட்க ஆயத்தமுள்ளவராக இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எவ்விடத்திலும் ஜெபிக்க சொன்னீர், இடைவிடாமல் ஜெபிக்க சொன்னீர். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்வோருக்கு நற்பலனை தருவேன் என்று வாக்குரைத்திருக்கிறீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் நாதா. ஆண்டவரே, இந்த பொது முடக்க நாட்களிலே நாங்கள் இல்லங்களில் இருந்து கொண்டு இறைவனை ஆராதிக்க இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நல்ல பாக்கியத்தை நினைத்து நன்றி சொல்லுகின்றோம். ஓய்வு நாளை நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் ஆசரிக்க நீர் கட்டளையிட்டீர். கூடி தொழுது கொள்ள எங்களுக்கு வாய்ப்பில்லாத போது காணொளி வழியாக இந்த தொழுகையில் பங்கு சேர்ந்த உமது பிள்ளைகள் இம்மட்டும்மை மகிமைப்படுத்த நீர் அருள் செய்திரே எமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த ஜெப நேரத்திலே ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கின்ற வேண்டுதலை நீர் அங்கீகரிப்பீராக. இந்த காணொளி வழியாக இணைந்து ஜெபிக்கின்ற உமது பிள்ளைகளுக்காய் நாங்கள் முதலாவது ஜெபிக்கின்றோம். இறைவன் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் ஆண்டவர் இந்த தொழுகையில் பங்கு சேர்க்கின்ற போது அந்த பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபையை பொழிந்தருள ஜெபிக்கிறோம். நல்ல உடல் சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசையும் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் வாலிப பிள்ளைகள் இந்த ஆண்டவரே ஆராதனையில் பங்கு சேர்க்கின்ற போது உன் பிள்ளைகளுடைய வாழ்வின் தேவைகளை சந்தியும். அவருடைய கல்வி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எதிர்காலங்களிலே நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நல்ல வெற்றியை காணவும் ஆண்டவரே பலவித தேவையை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உமது பிள்ளைகள் அதனதன் காலத்தில் ஏற்ற நன்மைகளை கண்டுகொள்ளவும் என் அப்பன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளிலே ஆண்டுடைய அன்பை விட்டு தூரம் போன உமது பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கின்ற போது என் ஆண்டவருடைய அன்பிற்குள்ளாக தங்களை ஆண்டவரை தாழ்த்தி அர்ப்பணிக்க உம்முடைய அன்பை தேட உம்மை ஆராதிக்கிறவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் ஆண்டவரை மகிமைப்படுத்திட கடவுள் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உத்தமமாக உம்மை பின்பற்றுவதற்குரிய கிருபைகளை தாரும். தூய் ஆவியான ஒரு முது பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகளின் ஆண்டவரே தேடல்களை நீர் அறிந்திருக்கின்றீர். குறிப்பாக எதிர்கால வாழ்வை தேடுகிறவர்கள், பணியை தேடுகிறவர்கள் அதற்கு ஏற்ற நன்மைகளை ஏற்ற காலங்களில் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அயல் நாட்டிலும் தூர இடங்களிலும் இருந்து கொண்டு படிக்கின்ற பணி செய்கிற எங்கள் வாலிப சகோதர சகோதரியரை நினைக்கின்றோம். இறைவன் இறங்கி அவர்கள் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் நன்மைகளை கண்டுகொள்ள அருள் புரிவீராக. எங்கள் குடும்ப பொறுப்பான பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இல்லங்களிலிருந்து கொண்டுமை ஆராதித்து கொண்டிருக்கிற போது தங்களுடைய இயலாமைகளை, தங்களுடைய வேதனைகளை, தேவைகளை உமது பிள்ளைகள் சொல்லி ஜெபிக்கின்ற போது இறைவன் இறங்கி அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை பொழிந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும்,
தீர்க்க ஆயுசை கத்த தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கைட்டு செய்கிற பணிகளை கத்தர் ஆசீர்வதியும். ஒரு வார காலமாக ஆண்டவரே எங்களுக்கு பணிகள் ஆண்டவரை செய்வதற்கு இருக்கிற தடைகளை நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டு நோய் தொற்றினால் ஏற்பட்ட இந்த தடைகள் நீங்கி தொடர்ந்து பணிகளை செய்வதற்குரிய அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அனுதின கூலி வேலைகளுக்கு செய்கின்றவர்கள் ஒரு வார பணிகள் இன்றி இருக்கின்ற போது அப்படி வாழ்வில் இருக்கிற ஆண்டவரே தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இறைவன் இறங்கி தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களிலே பலவித தேவைகள் உண்டு என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். கடன் சுமைகளை மாற்றும் ஆண்டவரே, பலவிதமான தேவையோடு நிற்கிற உமது பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். குடும்ப வாழ்விலே கற்பத்தின் கனிக்காய் காத்திருப்போரை நினைக்கின்றோம். இறைவன் இறங்கி அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு பிரியமான பொருத்தனையின் புத்திரர்கள் எங்கள் திருச்சபையிலிருந்து எழும்பிட கடவுளே நீர் கிருபை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் மூத்த பெற்றோர் மீது உடைய கரங்களை வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை பலப்படுத்தும். அவர்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தை தாரும். முதுமையின் சோர்வுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, முதுமையான பெற்றோரிலும் யார் யார் இந்த காணொளி வழியாக இந்த ஆராதனையில் பங்கு சேர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் மெய்யாகவே இந்த சத்தத்தை கேட்கின்ற போது ஆண்டவரிடத்திலிருந்து புதுபலனை கண்டுகொள்ள கடவுள் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தகப்பனே, எங்கள் குடும்பங்களிலே தேவையான பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் உண்டு. அவர்களை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்தமான வாழ்வை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை வளரட்டும் சுவாமி. இன்னமும் அதிக ஆத்துமாக்களை தாரும். அநேகரை நாங்கள் உமக்காக ஆதாயப்படுத்த ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக ஊழியக்காரர்களாக செயல்பட ஆண்டவரே நீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இதுவரையிலும் பணியாற்றிய போதகர்கள், இணைந்து அவர்களோடு பணியாற்றிய சபைக்குழு அங்கத்தினர்களுக்கு நாங்கள் நன்றி சங்கத்தினர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்ற போது ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. இப்போதும் ஆண்டவரை பொறுப்போடு தங்களுடைய கடமைகளை செய்கிற முது பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேண்டிய கிருபைகள் நன்மைகளை தாரும். முது பிள்ளைகளுடைய வாழ்வில் வந்ததோடு ஆண்டு தேவைகளை நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர்தாமே தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மூப்பர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதுபோல் அனைத்து சங்கங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பொது முடக்கம் மாறிய பின்பு தொழுகைகள் எங்களுக்கு கிடைக்கின்ற போது இணைந்து நாங்கள் தொழுது கொள்வதோடு எல்லா சங்கங்களையும் கட்டியெழுப்புவதற்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆலய பணிவிடைகளை செய்கிற முது மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். பாடலாசிரியரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த ஒளிப்பதிவுக்கு உதவி செய்கின்ற அருமையான முது பிள்ளைகளோடும் உடைய கிருபை கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன ஆண்டவரை பொருத்தனையோடு தங்கள் நேரத்தை செலவிட்டு ஆண்டவரே இந்த காரியங்களை செய்கிறார்களோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே கடந்த நாட்களிலே பலகீனத்தோடு போராடிய முது பிள்ளைகளுக்கு நீர் தந்து வருகிற விடுதலைக்காய் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, சரீர சோர்வுகள் உண்டு, மன சோர்வுகள் உண்டு. என் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. ஆண்டவரே, இன்னமும் புதுபலனை பெற்று ஆண்டவரே தொடர்ந்து தங்களுடைய செயல்களை சிறப்பாக செய்து நிறைவேற்ற கடவுள் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நோய் தொற்றினால் ஆண்டவரே அப்பா உலகமெங்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இல்லங்களில் இருந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற போது வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது என்று சொன்ன ஆண்டுடைய வசனத்தின்படியே ஆண்டவரே எந்த தீங்குகளும் முது பிள்ளைகளை அணுகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்வீராக. சிறு சிறு ஜுரம், இன்னும் ஆண்டவரே அப்பா சளிக்கட்டுகள் இவைகளால் கஷ்டப்பட்ட முது பிள்ளைகள் கூட ஆண்டு வேறு எந்த உபாதைகளுக்கும் உட்படாதபடிக்கு ஆண்டவரை எந்த தீங்கும் அவர்களை அணுகாதபடிக்கு கடவுள் பரிபூர்ண சுகத்தை விரைவாக தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய சமாதானமும் உம்முடைய கிருபையும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அயல் நாட்டிலே தூர இடங்களில் இருக்கிற எங்கள் சபையின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, என் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, பணிகளிலே குறைவுகளோடும் பணிகளிலே வந்த தடைகளை சந்தித்து கண்ணீரோடு நிற்கிற உமது பிள்ளைகள் ஏற்ற நேரங்களில் ஏற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கடவுள் கிருபை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூய கடவுளே, இந்த நேரத்தில் நாங்கள் இணைந்து இந்த கொள்ளை நோய் மாறுவதற்காக ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஐயா தகப்பனே, எங்கள் தேசத்திலும் இந்த வியாதி அதிகமாய் பரவி கொண்டிருப்பதை நாங்கள் அறிகின்ற போது என் தேவன் இதை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். கர்த்தருடைய கரம்தான் எங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தீமைகள் மாறுவதற்காக அரசெடுக்கிற முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும். மட்டுமல்ல, அனைத்து மருத்துவர்கள் தாதியர்களை உடைய கருவியாய் பயன்படுத்தும் தகப்பனே. தன்னார்வத்தோடு இந்த நோய் தொற்று உடையவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற நிறுவனங்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தங்கள் உயிரை பணைய வைத்து ஆண்டவரே இந்த கொடிய வியாதிகளிலிருந்து மக்கள் விடுதலை பெறுவதற்காக போராடுகின்ற செயல்படுகின்ற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இரட்டிப்பான பாதுகாப்பை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் தேசத்திலே நீர் தந்த புதிய தலைவர்கள் நல்லாட்சியை தொடர்வதற்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு தலைவர்களும் உமக்கு பிரியமானவராய் வாழ கிருபை தாரும். தேசத்திலே செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மட்டும்
மட்டுமல்ல, இன்னமும் உம்முடைய வார்த்தைகள் சொல்லப்படாத இடங்களுக்கு ஜனங்கள் கடந்து செல்லும்படியாய் ஆண்டவர் ஊழியக்காரர்களை எழுப்பும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையும் தாங்குகிற மிஷனரிகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் திருச்சபையிலிருந்து ஊழியக்காரர்கள் எழும்பிட கடவுளே நீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஊழிய களங்களுள்ள தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் பொருளாதார நிலையிலே வீழ்ச்சியடைந்து விடாதபடிக்கு இந்த பெருந்தொற்றிலிருந்து விரைவிலே எல்லா மக்களும் விடுதலை பெறவும், அதன் வழியாக எங்கள் தேசத்திலே வளர்ச்சி ஏற்படவும் கடவுளே நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயற்கையை அனுகூலமானதாக மாற்றி தாரும் ஆண்டவரே. அக்னி நட்சத்திரம் என்று சொல்கிற கொடிய வெப்பம் இருக்கிற நாட்களிலும் இந்த பகுதியில் நீர் தந்திருக்கிற மழைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சில பகுதிகளிலே மழையே இல்லை. அந்த இடங்களிலே அதிக வெப்பம் இருக்கின்ற போது மக்கள் பாதிக்கப்படாதபடிக்கு கடவுள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்த பிதாவே, இல்லங்களில் இருந்து கொண்டு இந்த காணொளி வழியாக ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னுடைய வாழ்வில் இருக்கிற இந்த குறைவை நீக்கும். நான் இன்று பொருத்தனையோடு ஜெபித்த காரியத்திற்கு எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி யார் யார் மன்றாடுகின்றார்களோ தகப்பனே, இந்த நேரமே உமது பிள்ளைகளுடைய சத்தத்தை நீர் கேட்டு நீர் ஒரு அற்புதத்தை செய்தீர் என்று சொல்லி மறுநாட்களிலே அவர்கள் உமக்கு சான்று பகர கடவுள் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது ஆண்டவரே, அன்று ஆண்டவரே லீதியாளின் உள்ளத்தை திறந்து உடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள அருள் செய்த ஆண்டவர் ஒவ்வொருவரும் தங்கள் இல்லங்களிலிருந்து காணொளி வழியாக ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கின்ற போதும் தெய்வாவியானவர்களோடு இடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கின்றோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தந்தையே, ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக ஒரு சிறப்பு பாடலாக உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும் என்னும் பாடலை பாடுவோம். தெரிந்தவர்கள் உடன் பாடி ஆண்டுடைய வல்லமைக்காக, ஆண்டுடைய கிருபைக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பாடல் வழியாகவும் நாம் மன்றாட ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாரா. உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும் என்னும் பாடல். எனக்கு
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காணொளி வழியாக உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்திலும் இல்லங்களில் பல்வேறுபட்ட இடங்களில் இருந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஆயத்தப்படுகிற உங்கள் அனைவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஒரு முறை கூட அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். அடுத்த வாரம் பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். தென்னிந்திய திருச்சபை அதற்கு முந்தைய ஞாயிறாகிய இந்த ஞாயிறை தூய ஆவியரை எதிர்நோக்கி காத்திருத்தல் என்னும் தலையங்கத்திலே சிந்திக்க நம்மை வழிநடத்துகின்றது. வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியரை எதிர்நோக்கி காத்திருத்தல் என்னும் பொருளிலே இன்று தரப்பட்ட திருமறை பகுதிகளிலிருந்து நாம் சில உண்மைகளை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆதாரமாக இன்றைய தியானத்திற்கு தெரிந்து கொண்ட இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். புதிய மொழிபெயர்ப்பிலே நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரிலேயே இருங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். தூய ஆவியருக்காய் காத்திருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு கூறியதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முதியோர் இல்லம் ஒன்றிலே வயோதிப தாய் ஒருவர் சேர்க்கப்பட்டார். அவருடைய மகன் அவர்களை விட்டு செல்லுகின்ற போது, அம்மா, என்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு இரவிலே வந்து உங்களை அழைத்து செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு பிரிந்து சென்றார். ஒன்றுமறியாத இந்த தாயார் இரவு வரை காத்திருந்தார். தன் படுக்கைகளை அருகிலே வைத்துவிட்டு தன்னுடைய பொருட்களின் அருகிலே இருந்து என் மகன் வருவான் வருவான் என்று சொல்லி வாசலிலே விழி வைத்து அவர்கள் காத்திருந்தார்கள். இரவிலே இல்லத்தினுடைய காப்பாளர்களும் உதவியாளர்களும் வந்து, அம்மா, மகனுடைய வேலை இன்னமும் முடிந்திருக்காது, எனவே நீங்கள் வாருங்கள், சற்று நீங்கள் ஓய்வெடுங்கள், மகன் வந்தவுடன் உங்களை அனுப்பிவிடலாம் என்று சொல்லிவிட்டார்கள். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரமானது. இந்த தாய் இரவு ஆனதும் தன்னுடைய பொருட்களின் அருகிலே பொருட்களை அருகில் எடுத்து வைத்துவிட்டு வாசலை நோக்கி காத்து என் மகன் வருகிறானா என்று காத்திருந்தார்கள். மாதங்கள் பலானது. அவர்கள் அந்த செயலை விட்டு மாறவில்லை. தினமும் இரவு நேரம் வந்ததும் தன் மகன் வருவான் என்று காத்திருந்தார்கள். ஒருவரிடமானது வருகிறவர் போகிறவர் எல்லாரிடத்திலும் என் மகன் எப்போது வருவான் என கேட்க ஆரம்பித்தார்கள். அவருடைய மரண வரையிலும் அந்த மகன் திரும்பி வரவில்லை. இலவு காத்த கிளி போன்று இந்த தாயின் காத்திருப்பு ஒரு வெறுமனே ஒரு பயனற்றதாய் மாறியது. ஆனால் அந்த தாயினுடைய காத்திருப்பிலோ ஒரே எண்ணம், என் மகன் சொன்ன வார்த்தை தவறாதவன், அவன் நிச்சயம் என்னை வந்து அழைத்து செல்வான் என்று சொல்லுகிற ஒரே எண்ணத்தோடு அவர்கள் காத்திருந்தார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, காத்திருத்தல் பல வகை. பல காரியங்களுக்காக மனிதன் என்று காத்திருக்கின்றான். ஒவ்வொரு வயதினரும் ஒவ்வொரு விதங்களிலே காத்திருக்கின்றார்கள். வெளியே சென்ற பெற்றோர் என்ன வாங்கி வருவார்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகள் காத்திருப்பார்கள். வாலிப பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து காத்திருப்பார்கள். பணி செய்வோர் பணிகளின் உயர்வுக்காக, ஊதிய நன்மைகளுக்காய் காத்திருப்பார்கள். இன்னும் வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் மனிதன் காத்திருக்கின்றதை நாம் காண முடியும். இந்த காத்திருத்தலை பொருளை அடிப்படையாய் கொண்ட
பணியை அடிப்படையாய் கொண்ட, உறவுகளை அடிப்படையாய் கொண்ட காத்திருத்தல் என்று சொல்லி பல வகைப்படுத்தலாம். இந்த காத்திருத்தலிலே சிலர் தோல்வி அடைந்து விடுவார்கள். எத்தனை காலம் காத்திருந்தும் ஒருவேளை அவர்கள் காத்திருந்தவைகளை பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் பிரயாசம் வீணானதாய் மாறுவதுண்டு. அதைதான் முதுமொழியிலே சொல்லுவார்கள், இலவு காத்த கிளி போன்று என்று சொல்லி. எப்போது பழுக்கும் என்று சொல்லி இலவு மரத்தினுடைய காய்கள் வந்தது முதல் காத்திருக்கிற கிளி, அது வெடித்து சிதறி பஞ்சுகளாய் மாறுகின்ற போது கனிகள் அல்ல தனக்கு என்று சொல்லி அது ஏமாற்றத்தோடு செல்வது போல மனிதன் காத்திருந்து சிலர் சோர்வடைந்து போவதுண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், என் அன்பிற்குரிய சீடர்களே, நீங்கள் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ளும்படியாய் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் இந்நகரிலேயே காத்திருங்கள் என்று சொல்லி உறுதியாய் கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆம், அடுத்த வாரத்தை பெந்தேகோஸ்து நேராக நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். அதற்கு முந்தைய வாரத்திலே இயேசுநாதர் சீடர்களோடு காத்திருக்க சொன்னதை நினைக்கின்ற போது இந்த காத்திருத்தலின் மேன்மையை குறித்து நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். காத்திருக்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற பலனை குறித்து நாம் சிந்திப்பது மிக மிக சிறப்பானதாகும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இங்கு தூய ஆவியருக்காக, தூய ஆவியராகிய கடவுளுக்காக காத்திருக்க குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். தூய ஆவியராகிய கடவுளுக்காக காத்திருந்த சீடர்கள் இலவு காத்த கிளி போன்று போனார்களா? இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கூறியபடியே அவர்கள் அந்த தூய ஆவியரால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வாக்கியம் நிறைவேறும்படியாய் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு மனதோடு காத்திருந்த தேவனுடைய பிள்ளைகள் மீது தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் அவருடைய ஆவியினால் நிறைந்து அருளினை பெற்றார்கள், ஆற்றல் பெற்றார்கள், புதிய வாழ்வை பெற்றார்கள், புதிய உறவை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அறிய முடிகின்றது. எனக்கு அன்பானவர்களே, நாமும் கூட இந்த நாட்களிலே தூய ஆவியரை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. காத்திருத்தலிலே பல காரியங்களை நாம் செய்ய முடியும். ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்பதை குறித்து திருமறை பல காரியங்களை நமக்கு கற்றுத்தருகின்றது. குறிப்பாக இந்த வேத பகுதியினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது காத்திருந்தவர்கள் அவர்கள் எதற்காய் காத்திருந்தார்களோ அந்த தூய ஆவியரை நிறைவாய் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை அதனுடைய நிறைவாக, அதனுடைய பலனாக நாம் அறிந்து கொள்ள முடிகிற தொடர் திருமறை பகுதி அதை தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இச்சூழலிலே காத்திருக்கின்றவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மை என்ன என்பதை குறித்து 2 கருத்துக்களை நான் சொல்லி நிறைவு செய்வது நல்லது என்று சொல்லி எண்ணுகின்றேன். காத்திருக்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற பலன் என்ன? முதலாவது, காத்திருக்கின்றவர்கள் புது பலனை அடைகின்றார்கள். காத்திருக்கின்றவர்கள் புது பலனை அடைகின்றார்கள். இன்று தரப்பட்ட திருமறை பகுதிகளில் ஒன்று ஏசாயா 40வது அதிகாரமாகும். அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில் வருகின்ற போது அங்கு காத்திருத்தலை குறித்து தேவன் கூறுகின்ற ஒரு வார்த்தையை நாம் காண முடியும். 31வது வசனத்தை படிக்கின்றேன், கேளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆம், தூய ஆவியருக்காக ஒரு மனிதன் காத்திருக்கின்ற போதும் தூய ஆவியராகிய கடவுள் நமக்குள்ளாக வந்து நம்மை பலப்படுத்துகிறவராக, புது பலனை தருகிறவராக இருக்கின்றார். அதன் வழியாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய பலன் என்பது நாம் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் அவரை மகிமைப்படுத்துவதற்குரிய ஒரு பலனாகும். அதைதான் அழகாக தீர்க்கன் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதற்கு ஏற்ற ஒரு திருமறை பகுதியை நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியிலும் காண முடியும். எலியா என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியை குறித்து நாம் படிக்கின்ற போது கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்து நிறைவேற்றியவர்
இந்த எலியா என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், வாழ்க்கையிலே ஒரு அரசனுடைய துணைவியாகிய எசபேல் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொன்னபோது இந்த எலியா தன் பலனை இழந்து போனான், சோர்ந்து போனார். வேதம் சொல்லுகின்றது, அவர் சோர்ந்து போய் ஒரு சூரை செடியின் கீழாக படுத்து தன் ஜீவனை எடுத்துக் கொள்வதற்கு மன்றாடுகிறதை பார்க்கிறோம். பலனின்றி இருந்த எலியாவை ஆண்டவர் தேடி சென்று அவனை பலப்படுத்தி, நீ செல்ல வேண்டிய பயணம் இன்னும் வெகு தூரம் என்று சொல்லி அவனுக்கு புதுபலனை கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். அந்த புதுபலனை பெற்ற பின்பு எலியா ஒரு இடத்திலும் சோர்ந்து போனதாக திருமறை சொல்லவில்லை. மாறாக அவர் என்ன செய்கின்றார்? இரட்டிப்பான ஆற்றலோடு அவர் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய, ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் செய்து நிறைவேற்றுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த தூய ஆவியரின் ஆளுகைக்குட்பட்ட இந்த நாட்களில் இருக்கிற நாமும் கூட தூய ஆவியருக்காக காத்திருக்கின்ற போது அவர் நம்மை பலப்படுத்துவார். பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே அதை நிறைவேற்றுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தெரிந்து கொண்ட சீடர்களோடு பலமுறை தன்னுடைய மரணத்தை குறித்து குறிப்பிட்டார், தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறிப்பிட்டார். மட்டுமல்ல, நான் போவது நல்லதென்று சொல்லி அவர்களுக்கு குறிப்பிட்டார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். இத்தனையும் கேட்ட சீடர்கள் ஆண்டவருடைய மரணத்திற்கு பின்பதாக செய்த காரியம் என்ன? சோர்ந்து போனார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது. அவர் பிடிபட்ட போதே அவரை மறுதலித்தார்கள், அவரை விட்டு ஓடிச் சென்றார்கள். ஒரே ஒரு சீடனை தவிர மற்றவர்கள் அத்தனை பேரும் ஒளிந்து கொண்டார்கள். மட்டுமல்ல, வேதம் சொல்லுகின்றது, அவர்கள் திரும்ப தன்னுடைய பழைய தொழிலுக்கும் செல்ல முற்பட்டார்கள் என்று சொல்லி, இந்த சூழலில்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உன்னதத்தில் இருந்து வருகின்ற வல்லமையை பெறும்படியாய் எருசலேமிலே தரித்திருங்கள் அல்லது காத்திருங்கள் என்று சொல்லி. அப்படியே சீடர்கள் காத்திருந்தார்கள். நடந்தது என்ன? அந்த தூய ஆவியரை பெற்ற பின்பு சீடர்கள் அத்தனை பேரும் புதுபலனை பெற்றுக் கொண்டார்கள். மறுதலித்த பேதுரு வைராக்கியமாக சொல்ல ஆரம்பித்தார், நீங்கள் கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அவர் உறுதியோடு கூற ஆரம்பித்தார். அத்தனை சீடர்களும் இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கு அவர்களை பலப்படுத்தி ஆண்டவர் உலகெங்கும் அனுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, சீடர்களுக்கு இந்த புதுபலன் எங்கிருந்து வந்தது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தூய ஆவியரால் அவர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள். தூய ஆவியரால் பலப்படுத்தப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறதே. கழுகுடைய காரியம் நம்ம அனைவரும் அறிந்திருக்கிறோம் அல்லவா? பறவைகளின் அரசன் என்று அழைக்கப்படுகிற கழுகு சுமார் 70 ஆண்டுகள் வரையிலும் வாழக்கூடிய ஒன்று. அதனுடைய வாழ்வின் இடைப்பகுதியிலே ஒரு 40 ஆண்டுகள் வாழ்கின்ற போது, 40 வயதை அடைகின்ற போது அந்த கழுகு தன் பலனை எல்லாம் இழந்துவிடும். எத்தனை உயரம் பறக்க வேண்டிய அந்த பறவை பறக்க முடியாமல் தவிக்கும். அதற்காக அது பயந்து போய்விடாது. என்ன செய்யுமா? ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள், உயர்ந்த கண்மலையிலே சென்று அது அமர்ந்து கொள்ளும். தன்னுடைய இறக்கைகளை அந்த கண்மலையிலே, அந்த பாறையிலே அடித்து அடித்து அதனுடைய ஒவ்வொரு இறகுகளும் கீழே விழுவதற்கு அது ஒப்புக் கொடுக்கும். தன்னுடைய நகங்கள், கூரிய நகங்கள், அந்த கூர்மை இழந்திருக்கின்ற நகங்களை உடைத்து எறியும். ஏதோ ஒரு நாம் உரு தெரியாத கழுகு என்று கூட சொல்ல முடியாத ஒரு நிலையிலே இந்த கழுகு அந்த கண்மலையிலே காத்திருக்கும். சில காலம் காத்திருக்கின்ற போது மீண்டும் அதனுடைய இறகுகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். புதிய அந்த அலகுகள் கூர்மையானதாக அதற்கு கிடைக்கும். அதனுடைய நகங்கள் இன்னும் பெரிய வலுவு நிறைந்ததாக கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது போன்று ஆய்வாளர்களின் கருத்தும் அதை தான் சொல்லுகிறது. மீதமுள்ள 30 ஆண்டுகளும் அது இன்னமும் பலனோடு வாழ அது முடியும் என்று சொல்லி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, அங்கிருந்து இந்த சத்தத்தை கேட்கின்றவர்களே, நம்முடைய வாழ்விலும் புதுபலனை பெறுவதற்கு ஆண்டவரிடத்தில் நாம் காத்திருப்பது மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். இன்று ஆண்டவர் கட்டளையிட்டபடியே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக, புதுபலனை தருகின்ற தேவ ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காய் நாம் அவரிடத்தில் காத்திருக்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது, காத்திருக்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற அடுத்த ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், காத்திருக்கின்றவர்கள் சாட்சியாளர்களாய் மாறுவார்கள் அல்லது புது வாழ்வை பெறுவார்கள், புதிய வாழ்வை பெறுவார்கள், புதிய பலன் பெறுவார்கள். மட்டுமல்ல,
புதிய வாழ்வை பெறுவார்கள். இன்று தரப்பட்ட ஒரு பகுதி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரமாகும். அதில் 8வது வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வசனம். தூய ஆவியர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், தூய ஆவியருடைய பண்புகளை குறித்து திருமறை பல சொல்லுகிறது. அவைகளில் ஒன்று, தூய ஆவியானவர் பாவத்தை உணர்த்துகின்றவர், அந்த பாவத்தை விட்டு நாம் விலகுவதற்கு உதவி செய்கின்றவர். அவர் பரிசுத்த ஆவியர் என்று அழைக்கப்படுகின்றபடியால் பரிசுத்தமாக வாழ்வதற்கு துணை செய்கிறவர் என்று சொல்லே. ஆம், சாட்சியான வாழ்வு என்பது என்ன? ஒரு புதிய வாழ்வு. சாட்சியான வாழ்வு என்பது என்ன? பாவத்தை விட்டுவிட்டு இவர் கிறிஸ்தவர் என்று சொல்வதற்குரிய ஒரு வாழ்வு அல்லது ஒரு சான்றுள்ள வாழ்வு வாழ்வதாகும். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே அந்தியோகியாவில் உள்ள சீடர்களுக்கு முதலாவதாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கொடுத்தார்கள்? அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக சீடர்கள் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் சாட்சியாளர்களாய் நின்றார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சீடர்களோடு சொல்லுகின்ற போது கூட யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே லூக்கா 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலும் நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்னையும் உங்களையும் சாட்சியாக நிறுத்துவது தூய ஆவியருடைய செயலாகும். நானும் நீங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ்வதற்கு துணை செய்வது தூய ஆவியராகும். தூய ஆவியரை பெற்றுக்கொண்டவர்கள் சான்றாளர்களாக இருக்க வேண்டும். தூய ஆவியரின் பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும். தூய ஆவியரின் பண்புகளில் மிக உன்னதமான காரியங்களில் ஒன்று, அவர் பாவத்தை உணர்த்தி தீமையை வெறுத்து வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறவர். அவர் உண்மையை போதிக்கின்றவர், உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ அருள் செய்கின்றவர். இன்று நம்முடைய வாழ்வை நாம் திரும்பி பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, இன்று உலகிலே தூய ஆவியரை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகின்றவர்கள் கூட பல நேரங்களிலே தீய வாழ்விலே நாட்டம் கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். பக்தன் அழகாக பாடுகிறார் இல்லையா? தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே என்று சொல்லி எத்தனை முறை பாடலை பாடினாலும் தீய மனம் மாறாதிருக்கின்ற மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். தூய ஆவியர் ஒருவரில் இருக்கின்ற போது அவர்கள் தீய காரியங்களை ஒருபோதும் செய்வதில்லை. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் சீடர்களிடம், நீங்கள் தூய ஆவியை பெற்றுக் கொண்டால் இந்த உலகத்திலே தீமையை வெறுத்து வாழ முடியும், தூய வாழ்வு வாழ முடியும், புது வாழ்வு வாழ முடியும், சாட்சியாய் நிற்க முடியும். எனவே நீங்கள் காத்திருந்த அந்த தூய ஆவியரை பெற்ற பின்பு இந்த நகரத்தை விட்டு செல்லுங்கள் என்று சொல்லே. அன்பர்களே, இன்று நாம் தூய வாழ்வை தருகின்ற, புது வாழ்வை தருகின்ற, நம்மை சாட்சியாய் நிறுத்துகின்ற தூய ஆவியரை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வாஞ்சையோடு செயல்படுகிறோம்? சீடர்களை பாருங்கள். இயேசுநாதர் உரைத்தபடி அவர்கள் காத்திருந்தார்கள். இயேசுநாதர் உரைத்தபடி அவர்கள் காத்திருந்தார்கள். வேதம் சொல்லுகின்றது, அந்த தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அதுவரையிலும் சீடர்களிடமும் சில சண்டைகள் இருந்தது, போட்டிகள் இருந்தது. நமக்கே தெரியும், நற்செய்தி பகுதியிலே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவர்களில் யார் பெரியவர் என்கிற சண்டை வந்தது, அதிகார வேட்கை இருந்தது, யாரும் அது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருப்பார் என்று சொல்லி. மட்டுமல்ல, சின்ன காரியங்களுக்கு கோபித்துக் கொண்டவர்கள் உண்டு, ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்கள் உண்டு. ஆனால் எப்போது அவர்கள் தூய ஆவியரை பெற்றுக் கொண்டார்களோ அதன் பின்பு அவர்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும், ஏன் உலகின் பல பகுதிகளிலே ஆண்டவருடைய சாட்சிகளாய் மாறினார்கள். இந்த தூய ஆவியரின் ஆளுகைக்குட்பட்ட இந்த காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிற நாம், ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன், உம்முடைய புது பலனை எனக்கு தார், ஒரு புதிய வாழ்வை நான் ஆரம்பிக்க எனக்கு அருள்தார். இதுவரையில் வாழ்வில் எப்படியும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தீய வாழ்வு, தீமையான காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒன்று, நாம் அவருக்கு பிரியமான சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்பது. ஒரு புது வாழ்வு வாழ அழைக்கிறார். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த புதிய வாழ்வு வாழ துணை புரிகிற தூய ஆவியருக்காய் காத்திருந்து, ஆண்டவரே, என்னை புது வாழ்வு வாழ எனக்கு அருள் தாரும் என்று கேட்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தம்? ஒரு சாட்சியான வாழ்வை குறித்து சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஒருவேளை வலைத்தளங்களிலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள், ஒரு ஓட்டப்பந்தயம் ஒன்றிலே பல நாட்டு வீரர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். கென்யாவை சார்ந்த ஆபேல் என்று சொல்லுகிற ஒரு கருப்பினத்தவரும் அதிலே அந்த ஓடுகளத்திலே இருந்தார்.
மட்டுமல்ல, பிரான்ஸை சேர்ந்த ஐவன் பெர்னாண்டஸ் என்று சொல்லுகிற ஒரு வீரரும் அந்த இடத்திலே ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார். பந்தயம் ஆரம்பித்தது. எல்லோரும் ஓடினார்கள். கென்ய வீரராகிய ஆபேல், கருப்பினத்தை சார்ந்தவர், முன்னாக ஓடினார். குரலோசை எழுந்தது. அவரை தொடர்ந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஐவன் பெர்னாண்டஸ் என்று சொல்கிற ஓடிக்கொண்டிருந்தார். அந்த ஓடுகளத்தினுடைய கடைசி பகுதியில் வருகின்ற போது கென்ய வீரர் ஆபேல் அப்படியே நின்று விட்டார். ஒரு அடி அவர் எடுத்து வைத்தால் அந்த வெற்றி இலக்கை அவர் தாண்ட முடியும். அதை தாண்டினால்தான் அவருக்கு வெற்றி. அதன் பின்னால் வந்து கொண்டிருந்த ஐவன் பெர்னாண்டஸ் தன்னுடைய மொழியிலே முந்தி சொல் என்று சொல்லி பார்த்தார். ஆனால் ஆபேல் புரிந்து கொள்ளவில்லை. அருகில் வந்த ஐவன் பெர்னாண்டஸ் இந்த ஆபேலை உந்தி தள்ளி அந்த கோட்டை அவன் கடந்து செல்வதற்கு உதவி செய்தார். நிருபர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள். நினைத்திருந்தால் பெர்னாண்டஸ் என்ன செய்திருக்கலாம்? ஆபேல் தாண்டுவதற்கு முன்பதாக அந்த கோட்டை தாண்டி இருக்கலாம். முன்னால் வந்து ஆபேல் தடுமாறி நிற்கின்ற போது அவன் முன் சென்றிருக்கலாம். கேட்டார்கள், ஏன் இப்படி செய்தாய்? உனக்கு முன் வந்து அந்த வெற்றி கனியை பெற்றிருக்கலாமே என்று சொல்ல. ஐவன் பெர்னாண்டஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது அநியாயமானது. அன்பர்களே, அது அநியாயமானது. என் பெற்றோர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவன்தான் முன்பு வந்தவன். அவன் கோட்டை தாண்டுவதற்கு அவன் ஏதோ தவறுதலாக நின்று விட்டான். அவனுக்குரியது அது என்று சொல்லேன். இன்று பாருங்கள், எத்தனை அநியாயங்கள், எத்தனை அநியாயங்கள் உலகிலே பெருகி கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே தேவாவியாய் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற நாம் அவருடைய பண்புகளை நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அவருடைய சாட்சிகளாய் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பெந்தேகொஸ்தே ஞாயிறுக்கு முந்தைய இந்த ஞாயிறிலே ஆண்டவர் சொன்ன அருள் வார்த்தையை நாம் தியானித்தோம். தூய ஆவியருக்காய் காத்திருங்கள் என்று சொன்ன போதில் இந்த பொது முடக்க காலங்கள் தான் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். ஆண்டவரே, நம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும். அது என்னை பலப்படுத்தும். வியாதிகள், துன்பங்கள் பெருகி கொண்டிருக்கிறதுல எனக்கு சரீர பலனையும் தரும். விசுவாச வாழ்விலே நான் வழுகி செல்லாதபடிக்கு அது என்னை புதுபலனை தரும். நான் உமக்கு சாட்சியாய் நிற்காது உதவும் என்று சொல்ல ஆண்டுடத்தில் கேட்போமா? புதிதாக தலைமைச் செயலராக பொறுப்பேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய இறையன்பு IAS அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கின்றேன். மூச்சை பிடிக்காமல் முத்தெடுக்க முடியாது. மூச்சு பிடிக்காமல் முத்தெடுக்க முடியாது. கடலுக்குள்ளாக முத்துக்குளிக்க செல்லுகின்ற மீனவர் அந்த மூச்சு கொஞ்ச நேரம் அடக்கி பிடிச்சு தான் உள்ள போகணும். காத்திராமல் எந்த ஒரு காரியத்தையும் இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டுடைய சமத்திலே காத்திருப்போம். ஆண்டவரே, நம்முடைய தூய ஆவியர் எனக்கு தார், என்னை பலப்படுத்தும், என்னை சாட்சியாய் நிறுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். நிச்சயம் ஆண்டவர் அந்த தூய ஆவியரை தருவார். நாம் புது வாழ்வு வாழ்ந்து அவருக்கு சாட்சியாய் நிற்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கீர்த்தனை பாடலிலே 205வது பாடலை பாடி நாம் ஜெபித்த இந்த கொடுகையை நிறைவு செய்வோம். இல்லங்களில் இருந்து கொண்டே ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே என்னும் பாடலை இணைந்து பாடுவோமாக.
நாளிலும் ஆங்காங்கிருந்து ஆண்டவரை ஆராதித்த அனைவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை, திருமண நாளை சந்திக்க இருக்கிறவர்களை வாழ்த்துகின்றேன். புதிய ஆண்டு வளமானதாக ஆசீர்வாதமாக அமையட்டும். காத்திருந்த சீடர்கள் தூய ஆவியரை பெற்றுக்கொண்டது போல காத்திருந்த ஆண்டுடைய அருளை பெற்றுக்கொள்வோம், ஆண்டுடைய பலனை பெற்றுக்கொள்வோம். இந்த நாட்களிலே மிகவும் கவனமாக நடப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அநேகர் திருச்சபையின் காரியங்களிலே காணிக்கைகள் இவைகளை எப்படி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கேள்விகளை கேட்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த நாட்களில் அதை குறித்து நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். இந்த பொதுமுடக்க நாட்கள் முடியட்டும். கூடி தொழுகின்ற போது நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை படைத்த ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதற்கு நீங்கள் அவசரப்பட வேண்டாம். மாறாக நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள, ஆண்டவர் தருகின்ற நல்ல கிருபைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் எல்லா நிலையிலும் பாதுகாப்போடு இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காணொளி நிகழ்ச்சிக்கு உதவி செய்தவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஜெபித்து நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோமாக. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, பரிசுத்தமும் கிருபை நிறைந்த இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தூய ஆவிரை பெற்றுக்கொள்ள காத்திருக்க சீடர்களோடு சொன்னீர். காத்திருந்த சீடர்களுக்கு அவ்வண்ணமே உம்முடைய ஆற்றலை தந்தீர், ஆவியானவரை தந்தீர். அவர்கள் புது வாழ்வை வாழ்ந்தார்கள். ஆண்டவரே, அதுபோல நாங்களும் இந்த உலகத்திலே புதுபலனை பெற்று புது வாழ்வு வாழ, உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்கள் எல்லாருக்கும் நீர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இல்லங்களிலிருந்து ஆராதித்த உமது பிள்ளைகளும், ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானவரை தாரும், என்னை பலப்படுத்தும், எனக்கு ஒரு புதிய வாழ்வை தாரும் என்று சொல்லி மன்றாடுகின்ற போது தேவரீர் அனைவருக்கும் புதிய வாழ்வை தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆராதனைக்கு உதவி செய்தவர்களை ஆசீர்வதியும். ஒரு விசை கூட ஆண்டவரே கண்ணீரோடும் பாரத்தோடு நிற்கிற எங்கள் தேசத்தின் மக்களுக்காக, ஆண்டவரே மாவட்டத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது ஐயா. வியாதியஸ்தர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இரக்கம் செய்வீராக. ஒரு மாற்றத்தை தாரும், புதிய வாழ்வை தாரும், தீமைகளை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய நாம் மட்டும் மேம்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆராதனையில் காணப்பட்ட குறைவுகளையும் தயவாய் பொறுத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது நாம் மட்டும் மேம்படும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கின்றோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தந்தையே, ஆமென். சீடர்களோடு தூய ஆவியை பெற்றிட காத்திருங்கள் என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், யோவேல் தீர்க்கன் வழியாக மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கடவுளின் அன்பும், தூய ஆவியராய் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி சாட்சியான வாழ்வுக்கு நம்மை வழிநடத்துகிற தூய ஆவியரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகனைத்தோடும் இன்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கி தரிப்பதாக.